இந்த ஆர்டர் உனக்கு கொடுக்க சொன்னதே மஞ்சுளா மேடம் தான். உனக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு, உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ண மாதிரியும் ஆச்சு. இதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். அதனால தான் அவங்க இத்தனை வருஷமா இந்த தொழில ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த மாசமே இந்த ஆர்டர் மூலமா உனக்கு பணம் வந்த உடனே 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருமா. அப்பதான் உனக்கு இந்த ஆர்டர் எங்களால தர முடியும். நீ பேசாம தராம போயிட்டா மஞ்சுளா மேடம் கோபத்துக்கு நாங்க ஆளாகணும். அவளெல்லாம் பகிச்சுக்கிட்டு எங்களால தொழில் பண்ண முடியாதுமா. எனக்கு இப்ப புரியுது சார். எனக்கு இந்த கான்ட்ராக்டே வேணாம். என்னமா அப்படி சொல்லிட்ட? நீ இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா 5 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம். உன் கஃபேவை டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஊருக்கு ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம். தேவையில்லை சார். அந்த அம்மா தயவால நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த 5 லட்சம் ரூபாவை திருப்பி தர எனக்கு வக்கீல்னு நினைச்சுதானே அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க உதவி இல்லாமலே என்னால அவங்க பணத்தை அவங்களுக்கு திருப்பி தர முடியும். இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க, இல்லனா மஞ்சுளா மேடத்துக்கிட்டே போய் கொடுங்க. இருமா, அவசரப்படாத. பிசினஸ்ல இப்படிலாம் டென்ஷன் ஆக கூடாது. இப்படி எல்லாம் கோவப்பட்டா பிசினஸ் எப்படி பெரிய ஆக முடியும்? என்னோட உண்மையான உழைப்புல எந்த அளவுக்கு நான் வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்தா போதும் சார். இந்த மாதிரி கிரிமினலா யோசி பெரிய ஆளா வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்படி வர பணமும் பாப்புலாரிட்டியும் நீடிக்காது. மஞ்சுளா மாதிரி பல கோடீஸ்வரங்க கிட்ட பணம் இருக்கும், சொத்து இருக்கும், ஆனா நிம்மதியா தூங்க முடியாது. லாபத்தை மட்டுமே பாக்குறது வியாபாரம் இல்ல சார். அதுல கொஞ்சம் மனிதாபிமானம், ஈவு, இறக்கம் எல்லாமே இருக்கணும். அதுதான் நீடிக்கும். இந்தாங்க. சொல்லியா சார், நீங்க ஒரு தீர்க்கதரிசி சார். அந்த ஸ்ருதி பொண்ணு இங்க வந்தா நீங்க சொன்னது மாதிரியே மஞ்சுளா மேடம் பேரை அடிக்கடி சொன்னேன். செக்கைய மூஞ்சில வீசிட்டு போயிட்டா. எப்படி சார் இது? இல்லன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டல் நிர்வாகத்தை நடத்த முடியுமாயா? இந்த பாரு, கிரிமினல்ஸுக்கு கோபம் வர்றதுதான் கஷ்டம். ஆனா நேர்மையானவங்களுக்கும் ரோஷக்காரங்களுக்கும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லி சீண்டி விட்டா போதும், தன்னால பத்திக்குயா. சரி, இந்த மாசம் ஒரு 3 ஆர்டர் உனக்கு சேர்த்து தரேன். ஓகேயா? ஓகே சார். பாய். பாய் சார். பாய். சண்முகம், ஆடிட்டருக்கு போன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்கிற விஷயத்த சொல்லிடு. சரிக்கா. நினைச்சேன் இப்படி நடக்கும்னு நான் நினைச்சேன். என்ன சண்முகம், ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? வாசுருதி, நீ வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நினைக்கல. வா, உள்ள வாமா. இருங்க, நான் ஒன்னும் இங்க கெஸ்டா வரல. உன்னை கெஸ்ட்னு யார் சொன்னா? சரி, உங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க கேக்குறது காயப்படுத்தினவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கு. உனக்கு இன்னும் கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கோபத்தோடயே வரியே. சரி வா, உள்ள போய் பேசலாம். வா. நான் ஒன்னும் உள்ள வரல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க யாரோ, நான் யாரோ? நீங்க எதுக்கு எனக்கு கேட்டரிங் ஆர்டர் பிடிச்சு தரணும்? உங்க மூலமா தான் ஆர்டர் கிடைச்சுன்னு தெரிஞ்சதும் கையில வாங்கின 5 லட்சம் ரூபாய் செக்கை திருப்பி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன்.
முயற்சியும் எனக்கு வேணாம். போது நிறுத்துமா. சண்முகம் அக்கா விடு. இருக்கா, வந்ததுல இருந்து மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. யாராவது 5 லட்சத்தை பிச்சை போடுவாங்களா? நீ ஏதோ கஷ்டப்படுறேன்னு அக்கா உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது புரியாம பேசிட்டு இருக்க. இவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு. என்ன தேடி எத்தனையோ கேட்டரிங் ஆர்டர் வருது. யாரும் எனக்காக கேன்வாஸ் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க ஏக்கா இவளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு? சோத்துக்கு வழி இல்லைனாலும் கௌரவத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மைதிலி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசுறா. பேசிட்டு போட்டும் விட. மத்தவங்களோட வறுமையோ கஷ்டத்தையோ நாம குத்தி கட்டி பேசக்கூடாது. அவ பாவம் ஏதோ. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நாங்க ஒன்னும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைமையில இல்ல. பண வசதியில வேணா நீங்க உயரத்துல இருக்கலாம், ஆனா கௌரவத்துல எந்த வகையிலும் நாங்க உங்களுக்கு தாழ்ந்தவங்க இல்ல. அத மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க. என்னோட ஸ்வரா காஃபியோட பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்கு. 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நிச்சயமா அந்த பத்திரத்தை நான் திருப்பி வாங்குவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இப்பவே வேணாலும் தரேன், எடுத்துட்டு போ. நீயா தான் அதை வச்சுட்டு போனியே தவிர நாங்க யாரும் வாங்கி வச்சுக்கல. தேவையில்லை. உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு பேச்சு ஒண்ணு இருக்கும், செயல் வேற மாதிரி இருக்கும். நாங்க அப்படி இல்ல. எங்க அந்த பணம் வராம போயிடுமோன்ற பயத்துல தானே 5 லட்ச ரூபாய் ஆர்டர் எனக்கு பிடிச்சு கொடுத்தீங்க. உங்க உதவி இல்லாம என்னால சுயமா அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்க போல. அதான் இப்படி குறுக்கு வழியில யோசிச்சிருக்கீங்க. இத பாரு ஸ்ருதி, நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரே பிசினஸ்ல இருக்கோம். உனக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அத நீயே தப்பா நினைக்கிற? வேணாம், எனக்கு யாருடைய அனுதாபமும் வேணாம். மத்தவங்களுக்கு நம்ம மேல சிம்பத்தி எப்ப வருதோ அந்த நிமிஷமே நம்ம கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை நம்மள விட்டு போயிடும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட தன்னம்பிக்கையும் இருக்கு, தைரியமும் நிறையவே இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு என் பத்திரத்தை வாங்கிட்டு போறேன். பாத்தியாக்கா, இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறிய? எவ்வளவு கர்வமா பேசிட்டு போற பாத்தியா? இது கர்வம் இல்லடா, அவ கௌரவம். நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்ப்பா. பாய். சரி பாய். ஹே, நான் வரேன் டி. பாய். ஹலோ. பாரு, நீ வீட்டுக்கு போவேனா? ஒரு அசைன்மெண்ட் ஒன்று இருக்கு. ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும். என்ன பாரு,
ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 5 மணி ஆனவுன்னா அப்படியே போட்டு போகிறதுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி இது, நீ இருந்து தான் ஆகணும். சொல்லுங்க, என்ன அசைன்மெண்ட் சொல்லுங்க. அதை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகணும். இது நம்ம பர்சனல் அசைன்மெண்ட், ஆஃபீஸ் வேலை இல்லை. வெளியே போய் தான் இந்த வேலையை முடிக்கணும். அப்படி நமக்குள்ள எந்த பர்சனலும் இல்லை. ஆஃபீஸ் வேலையை பார்க்க தான் இந்த நிர்வாகம் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. உன்னையெல்லாம் கட்டி மேய்க்க தான் அதே மேனேஜ்மெண்ட் என்னையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. இப்படி எல்லாம் பேசினா நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். பரவாயில்லையே, நீயும் பேச கற்றுக்கிட்ட. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம 2 பேரும் வெளியில் போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு 1 ஹவருக்கு முன்னாடியே ஹெச்ஆருக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். நானும் நீயும் மெரினா பீச்சுக்கு போகிறோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹோட்டலுக்கு போய் டின்னர் முடிக்கிறோம். அப்புறம் நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே? ஏதோ பிளான் பண்ணி தான் என்னை மட்டும் தனியா இருக்க வச்சிருக்கான். இப்போ என்ன பண்றது? வாங்க. சார், இவர்தான் அருண். நான் சொன்னேன்ல போட்டோகிராஃபர், இவர்தான். ஹலோ சார். இருக்கட்டும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு படமும் தான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆக போகுது. அதனால கவனமா எடுங்க. சார், என்னை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது. நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டைலையும் அது உயிரோட்டம் இருக்கும். நீங்களே பாருங்க. சரி சரி, டைம் ஆகுதுல. ஜெசி, நீங்க ஷூட்டிங் ஆரம்பிங்க. ஓகே சார். ஓடி வரீங்க, கேமரா பார்த்து டயலாக் ஓடி வந்தேன். என்ன டயலாக் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் மேடம். என்னன்னு ஒரு தடவை சொல்லுங்க. அங்கேருந்து ஓடி வரேன் மேடம். பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருது. டக்குன்னு அந்த 3 பொண்ணு என்னை பார்த்து திரும்புறாங்க. அப்ப நான் இந்த டயலாக் சொல்ல போறேன். என் அழகு உங்க கண்ணை பறிக்குதான். அதுக்கு காரணம் நான் இல்ல, நான் போட்டிருக்க பஃபலோ பனியன். ராத்திரில பளிச்சுன்னு தெரியுற ஒரே பனியன் பஃபலோ பனியன். டயலாக் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க. ஓகே மேடம். ராத்திரில பளிச்சுன்னு தெரியுதுன்னா அது பஃபலோ வேலைக்கு வந்திருக்கேன். இன்னும் நல்ல ஃபோர்ஸா. ராத்திரில பளிச்சுன்னு தெரியுதுன்னா அது பஃபலோ பனியன். ஏன் என் அழகு உங்க கண்ணை பறிக்குதா? அதுக்கு காரணம் நான் இல்ல, நான் போட்டிருக்க பஃபலோ பனியன். மொத்த டயலாக்கையும் சொல்லுங்க மேடம் கிட்ட. ஓகே, டேக் போலாமா? ஓகே மேடம். சரி, டேக் போலாம். திரு, பொசிஷன்ல நல்லா பாத்துக்கோங்க. அருண், கிரியேட்டிவிட்டி சொன்னதை கேட்டல. இப்போ நீ எடுக்க போற போட்டோல தான் உன் லைஃபே அடங்கி இருக்கு. பாருவ மனசுல வச்சுக்கிட்டு வர்க் பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. என்ன போடலாங்க தேங்க்ஸ் சொல்றேன். ஜமாய், கேரி ஆன். ரெடி, கிளாப்பிங். ரெடி, ஸ்டார்ட் கேமரா, கிளாப்பிங். யோ, யாரே அங்க போன் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? ஷூருன். போனை ஆஃப் பண்ணுங்க. ஷூருன், போனை கட் பண்ண முதல்ல. சொல்றேன்ல, ஆஃப் பண்ணுங்க. அருணுக்கு நம்ம அவசரம் புரியாது.
ஜெஸ்ஸி கூட தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். இப்ப வேற திலீப் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்த்தா இவன் வேற போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சா? நீ டேக் போமா. Clap in. Start camera. யோ போன் ஆஃப் பண்ணி தொலைங்க. யார் போன் அது? சும்மா டேக் நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டு. பண்ணுடா. நீ டேக் போமா. One more. Clap in. என்ன என் அழகு உங்க கண்ணை பறிக்குதா? அதுக்கு காரணம் நான் போட்டிருக்க பஃபலோ பனியன். என்ன ஜெசி இது? இப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு டைலாக ஒழுங்கா பேசுறானா? ஏதோ பராசக்தி டைலாக் பேசுற மாதிரி இப்படி சொதப்பிட்டு இருக்கா? இல்ல சார், ரிஹர்சல்ல கரெக்டா தான் சொன்னா. ஆமா ஆமா, எல்லாருமே ரிஹர்சல்ல கரெக்டா பண்ணுவாங்க. டேக்ல தானே இப்படி கோட்டை விடுவாங்க. டைமர் ஆயிட்டு இருக்கு. லொகேஷன் டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சீக்கிரம் எடுத்தாகணும். ஓகே சார். ரெடி? ஒன் மோர். கிளாப் இன். போன் தானா? இங்க வாங்க. இன்னைக்கு தானே முத வேலைக்கு வந்திருக்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவியா? போன் ஆஃப் பண்ணுவியா? இல்லை சார், சைலண்டில் தான் வச்சேன். என்ன சைலண்ட்ல வச்சிருக்க? போன் ஆஃப் பண்ணியான்னு சொல்றல, ஆஃப் பண்ணியா? என் உயிர் எடுக்கன்னே வராங்க பாரு. என்ன ஒரு நீ போன் ஆஃப் பண்ணு. சுத்தம் என் நம்பர் பார்த்தது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ச்சே.